ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ர ஏகபாணயே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும், பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும், சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுஹு. அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் அருளால் இந்த இணைய வழி சத் சங்கத்திலே அருளாளர் ஸ்ரீ தாயுமான சுவாமிகளுடைய ஞான ஆனந்த மாலையாம் பாடல் தொகுப்பிலே 28வது தலைப்பாகிய உடல் பொய்யுறவு என்ற தலைப்பின் கீழ் உள்ள பாடல்களுக்கு விளக்கம் பார்த்து வருகின்றோம். சென்ற வகுப்பிலே 31வது பாடலுக்கு விளக்கம் பார்த்தோம். 3 கண்ணா முத்தொழிலா மும்முதலா மூவுலகும் தோன்ற கருணை பொழி தோன்றலே ஈன்ற அன்னை தன்னை போல் அன்பு தழைத்தோய் ஒரு தெய்வம் உன்னைப்போல் உண்டோ உரை. இந்த பாடலுக்கு சென்ற வாரம் விளக்கம் பார்த்தோம். பிரபஞ்சத்தையே படைத்து காத்து அழிக்கும் முத்தொழிலையும் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரர் முதலான தெய்வங்களுக்கு தாமாக செயல்படும் சக்தி இல்லை. பரம்பொருளே அவர்களுக்குள் இருந்து அவர்களையும் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தோற்றுவித்து தங்கள் தொழிலை செய்யும்படியாக பரம்பொருளின் இருப்பு தான், சாநித்தியம்தான் அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கிறது. அப்படி எல்லோருக்கும் முதல்வனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னு சொன்னார். அவன் எப்படிப்பட்டவன்? தாயை போன்று கருணை பொழிபவன். அப்படிப்பட்ட உனக்கு இணையாக இன்னொரு தெய்வம் உண்டோ என்று தன்னுடைய பக்தியின் மேன்மை வெளிப்படும்படி தீவிரமான நாட்டத்தோடு இறைவனை பாடுகின்றார். இப்படி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி வச்சிருப்பதெல்லாம் எங்களுக்காக நீ பண்ணியிருக்கக்கூடிய உன்னுடைய கருணை செயல் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற பெருங்கருணை உடையவனாக நீ விளங்குவதால் உன் மீது அன்பு கொள்வது ஒன்றே
ஜீவர்களாகி நாங்கள் செய்ய தகுந்தது. அதை சொல்லிட்டு இன்னொரு கருத்து சொல்ல போகிறார் இன்றைய பாடலிலே. இன்றைய பாடலை முதலில் கேட்போம். சென்ற வாரமே உங்களுக்கு நினைவிருக்கலாம், நம்முடைய ஆசிரமத்திலிருந்து வெளியிட்டுள்ள ஒலிப்பேழையிலே இந்த பாடல்கள் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனவோ அந்த வகையிலே உங்களுக்கு ஒரு பாடல் மட்டும் எது விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அந்த பாடலை போடுகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு 32வது பாடல் இப்பொழுது ஒலிக்கப்படும். கேளுங்கள். நேசிக்கும் சிந்தை நினைவுக்குள் உன்னை வைத்து பூஜிக்கும் தான் நிறைந்து பூரணமாயோசித்து நின்றதல்லால் மோன நிர்விகற்ப நேஷ்டை நிலை என்று வருமோ அறியேனே. நேசிக்கும் சிந்தை நினைவுக்குள் உன்னை வைத்து பூஜிக்கும் தான் நிறைந்து பூரணமாய் யோசித்து நின்றதல்லால் மோனா நிர்விகற்ப நிஷ்டை நிலை என்று வருமோ அறியேனே. இந்த பாடலிலே தாயுமானவர் ஒரு அரிய மனநிலையை வெளிப்படுத்துகின்றார். முந்தின பாடலிலே இறைவனுடைய பெருங்கருணையை நினைத்து நன்றியோடு மனமுருகி பாடினார். அப்படி உருகும் பக்தர்கள் எப்படி இறைவனை வணங்குகிறார்கள் என்பதை இந்த பாடலின் துவக்கத்தில் சொல்லி அப்புறம் அதை விட ஒரு பெரிய நிலையையும் சுட்டி காட்டி அது எனக்கு கிடைக்குமோ என்று ஏக்கத்தோடு கேட்கின்றார். என்னன்னு பார்ப்போம். நேசிக்கும் சிந்தை. நேசித்தல் அப்படின்னா என்ன? அன்பு பூணுதல். உண்மையான தூய அன்பு இருக்கும்போது அந்த அன்புக்குரியவர்களை பற்றி மனசு வேறு எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் மனசினுடைய ஒரு பகுதி அவர்களை நினைக்கும், அவர்களுக்கு நல்லது செய்யணும், அவங்க நல்லா இருக்கணும். இதை தாய்கிட்ட பார்க்கலாம். இங்கே குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கும், அம்மா வீட்டில் இருப்பா. சாதாரணமாக அந்த குழந்தை நினைவு வரும், இப்போ இது முடிஞ்சிருக்கும், இப்போ வந்துடும், குழந்தைத்தில் வந்துடுவா, நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் டிஃபனை, அப்படி இப்படின்னு நினச்சிட்டே இருப்பாள். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு சங்கடம்னா இந்த தாய்க்கும் ஏதோ சொல்ல தெரியாமல் இனம் புரியாமல் உடம்பெல்லாம் மனசெல்லாம் ஒரு பதற்றம், ஒரு பாதிப்பு, வயிற்று பிசைகிறது, என்னவோ பண்ணுது அப்படிலாம் சொல்லிடுவாங்க. இந்த தாய்மார்களுக்கு அது எப்படியோ அந்த ஒரு உள்ளுணர்வில் தெரிந்து விடும். இதெல்லாம் எதன் விளைவாக வருகிறது? நேசம். இது எதிர்பார்ப்பு ஏதும் இல்லாமல் அன்பு செலுத்தப்படுபவர்களுடைய நலனுக்காக மட்டும் இயங்கும் பொழுது இந்த சுயநலமற்ற நேசமானது மிக பெரும் ஆற்றல் உடையதாகிவிடும். இதில் எங்கே பிரச்சனை வருது ஒரு தாயினுடைய இந்த அன்பில் அப்படின்னா, தன்னுடைய அன்புக்குரிய ஒரு பொண்ணு இருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு மேலே அவளுக்கு அன்பு இருக்குன்னா தன்னுடைய குழந்தை, பெண் குழந்தை, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தப்புறமும் அவள் எப்படி இருக்காளோ, மாமனார் மாமியார் வீட்டில் எப்படி பார்த்துக்கிறாங்களோ, என்ன கஷ்டமோ நஷ்டமோ ஃபோனை பண்ணி அவளை என்னென்னு கேட்டு இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு அவளை இங்கே இருந்து இயக்கி கொண்டு இப்படியெல்லாம் பண்ணும்போது அது தப்பு. ஆனால் அந்த குழந்தை தன்கிட்ட இருக்கிற வரையிலும் அந்த பெண் குழந்தைக்கு என்னென்ன வேணும்னு ஒன்றா நினச்சி பார்த்து அவளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுத்து வாழ்க்கையை சந்திக்கிற தைரியத்தை கொடுத்து அவளை வளர்த்து நீ எல்லாரடி மகளே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாளே, அந்த தாயினுடைய உள்ளம் நேசிக்கின்றது. அதே மாதிரி மகனை வளர்க்கும் பொழுதும் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவன் எனக்கு என்ன செய்வாங்கிற எதிர்பார்ப்பு ஒரு 0.0.0.1 கூட இருக்காது, எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்காது. ஆனால் நாள் ஆக ஆக முதுமை வரும் பொழுது தன்னை கவனிக்க மாட்டானா அப்படிங்கிற ஏக்கம் எதிர்பார்ப்பெல்லாம் வந்துவிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நினச்சி வளர்த்துருக்காளோ, இப்படி செய்யணும், அதை கொடுக்கணும், அப்படியெல்லாம் சிந்திச்சு பார்த்து வளர்த்துருப்பாள் இல்லையா, அத்தனையும் அவள்கிட்ட பற்றுதலாக உட்கார்ந்து விடும். அப்படி பற்றுதலாக உட்காராமல், பற்றுதல்ங்கிறது என்ன, அந்த நினைப்பே நம்ம மனசை பற்றி பிடித்து கொண்டு வேறு ஒரு நல்ல விஷயங்களில் உயர்ந்த விஷயங்கள் கூட போக விடாமல் அதை தவிர வேறு எதையும் நினைக்க விடாமல் தடுக்கும்போது அது பற்றுதலாகி விடுகின்றது.
அப்படிலாம் இல்லாத ஒரு தூய நேசம் இறைவன் மீது நாம் கொள்ளுகின்ற பக்தி. அதுலேயுமே உனக்கு நான் பக்தி பண்ணுறேன், இந்த பூஜையெல்லாம் பண்ணுறேன், எனக்கு உலக வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் கொடு அப்படின்னு கேட்டால் அது சுத்தமான பக்தி, தூய பக்தின்னு சொல்ல முடியாது. ஒரு வியாபாரம் போல், நான் உனக்கு இந்த இதெல்லாம் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், இதெல்லாம் கொடுக்குறேன், நீ எனக்கு உன்னுடைய அருளை இந்த வகையில் கொடு அப்படின்னு எப்படி அருள் புரியணுங்கிறது முதற்கொண்டு அவருக்கு நம்ம பாடம் எடுத்துருவோம். அப்படி அன்பு செய்தாலும் அது சுத்த பக்தி அல்ல. பின்ன சுத்த பக்தினா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த நேசிக்கும் அப்படின்னு சொன்னாரே, அந்த நேசம் இறைவன் மீது வைக்கக்கூடிய அந்த தூய பேரன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆனுகூல்ய சங்கல்பக, பகவானுக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நான் செய்வேன். பிராத்திகூல்ய வர்ஜனம், அவருக்கு எது பிடிக்காதோ அதை நான் செய்ய மாட்டேன். அப்புறம் உனக்கு என்ன வேணும், நீ இப்படி எதுவுமே ஒரு ஆசை இல்லை, ஒரு முயற்சி இல்லை, ஒரு வீடு வாங்கணும் வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காமலே நீ இருக்கியே, ஒன்று இதெல்லாம் செய்யும், அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், எனக்கு என்ன வேணும், எதை எப்போ கொடுக்கணும்னு இறைவனுக்கு தெரியும் என்று இறையருளை முற்றிலும் சார்ந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட தூய பேரன்பு, இறைவனை நினைப்பது, அவனை போற்றுவது, அவனுடைய மகிமைகளை வியந்து பாராட்டுவது, அவனை நினைத்து ஆனந்தித்து அவனையே அவனுடைய மகிமைகளையே உள்ளத்துக்குள்ளே தியானித்து கொண்டே இருப்பது, யார்ட்டையும் பேசினாலும் அவனை பற்றி பெருமையாக பேசுவது, இப்படி இருக்கிற தூய பேரன்பு அது நேசிக்கும். அப்புறம் நேசிக்கும் சிந்தை, எது இந்த இறைவனை பற்றின அன்போடு கூடின இந்த எண்ணத்தை கொண்டிருக்கிறது? இந்த அன்போடு கூடின எண்ணமாகிய நேசம் எங்கு தோன்றுகிறது? மனதில், சிந்தையில். நேசிக்கும் சிந்தை நினைவுக்குள் உன்னை வைத்து பூஜிக்கும். எங்கே வச்சு கடவுளை தியானிக்கிறதுன்னா, எங்கேயோ இல்லை, உன்னுடைய எண்ணத்துக்குள்ளேயே. விநாயக பெருமான் மேலே ஒரு பாடல் திருமந்திரத்தில் வரக்கூடியது. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. அவனை எங்கே வச்சு பூஜை பண்ணுறேன்? புந்தியில். புந்தினா புத்தி. என்னுடைய புத்திக்குள், எண்ணத்துக்குள், உள்ளத்துக்குள்ள அவனை வச்சு வணங்குகிறேன். நம்ம புத்தினோடனே தலையைத்தான் இப்படி இப்போ காட்டுறோம். ஹிருதயம்னாலும் தப்பு இல்லை, சிந்தை, எண்ணம், அந்த எண்ணத்துக்குள் அவனை வச்சுடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை தவிர வேறொன்றை நினைக்காமல் எண்ணுகிற மனது முழுவதும் அவனையே நினைக்கும்படி தியானம் பண்ணுகிறான். அதனால் நேசிக்கும் சிந்தையானது அன்போடு அவனை நினைக்கணும். அப்படி நினைக்கிற மனதானது நினைவுக்குள் உன்னை வைத்து பூஜிக்கும். ஒரு வைர நெக்லஸ் இருக்குது, அதை அப்படி சும்மா வராண்டாவில் போட்ட மாட்டோம்ல, அதை எடுத்து பத்திரமா ஒரு பெட்டியில் வச்சு, சின்ன அழகான பேழை, அது வைர நெக்லஸ் வைக்கணும்னா அதுக்கு டிசைன் போட்ட பெட்டி இருக்கும், அந்த சின்ன பெட்டியில் வச்சு அதை பீரோக்குள்ளே ஒரு லாக்கர், என்ன உள் அறையில் பீரோவில், அதுக்குள்ளே லாக்கரில், லாக்கருக்குள்ளே சைடு லாக்கரில் அதை வச்சுடுவோம். அது அவ்வளவு முக்கியமானதாக இருந்தால் அத்தனை பாதுகாப்பு அதுக்கு கொடுக்குறோம். அப்படி இறைவன் எல்லாவற்றிலும் உயர்ந்தவன், மதிப்பு மிக்கவன். அதனால் அவனை உன் ஹிருதயத்துக்குள்ளே வச்சுடு. எப்படி நம்ம கோயிலுக்குள்ளே நுழைஞ்சா, ராஜகோபுரத்தில் நுழைஞ்சோம்னு சொன்னால், அதுவும் பெரிய கோயில்களில் நுழைஞ்சு எவ்வளோ தூரம் சுற்றி எல்லாம் வர வேண்டியிருக்கு, அத்தனை பிரகாரங்கள்லாம் சுற்றி கடைசியில் மண்டபங்களையெல்லாம் தாண்டி கர்ப்ப கிரகத்துக்கு முன்னால் போய் நிற்கிறோம். அப்போ உள்ளுக்குள்ளே அவர் இருக்கிறார். அந்த கர்ப்ப கிரகத்தில் ஒரு ஜன்னல் கிண்ணல் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்து ஐதீகத்தை அப்படியே காப்பாற்றக்கூடிய கோயில்களில் கர்ப்ப கிரகத்தில் எலக்ட்ரிக் லைட் கூட இருக்காது. அது அப்படி அதனுடைய அந்த அருள் அதிர் வலைகள்லாம் சிதறண்டு போய்விடாமல், மாற்று அலைகள் உள்ளே புகுந்து விடாமல் அதை அப்படி பாதுகாத்து வச்சுருக்கோம்.
அதான் கர்ப்ப கிரகம். அது மாதிரி உன்னுடைய சிந்தைக்குள் நீ வைக்கணும். அது எப்படி இருக்கணும்? நீ தியானம் பண்ணாத நேரத்திலும் இறைவனை நினைக்கக்கூடியதாக இருக்கணும். நேசிக்கும் சிந்தை. ஏன் நேசம் வேணும் அப்படின்னா குருதேவர் சொல்கிறார். ஒரு பக்தர் கேட்குறார், எனக்கு தியானம் பண்ணும்போது என்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வடிவமே வரவே மாட்டேங்கிறது, தெரியவே மாட்டேங்குது. நான் என்னுடைய விருப்பத்துக்குரிய இறைவன் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்கிறமே ஒழிய அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய வடிவத்தை என்னால் பார்க்க முடியல தியானத்தின் போது. என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு குருதேவர் சொல்கிற, கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடி இப்போ ஜன்னல்லாம் கண்ணாடி போடுறோம், கார்லெல்லாம் கண்ணாடி இருக்குது. அப்போ அந்த கண்ணாடி வழியாக வெளியில் இருக்கிறத பார்க்கலாம் இல்லையா? டிரான்ஸ்பேரண்ட் அப்படிங்கிறோம். ஒளி புகுந்து வெளியில் இருப்பதை காட்டுகிறது, டிரான்ஸ்பேரண்ட். அதே அந்த கண்ணாடியில் வெயில் நம்மளை தாக்காமல் இருக்கணும்னு அந்த கருப்பு ஷீட்டு ஒட்டிட்டாங்கன்னா வெளியில் இருக்கிறதுனா தெரியாது. இப்போ கண்ணாடியில் கருப்பு ஷீட் ஒட்டினா வெளியில் இருக்கிறது தெரியாது. ஆனால் கண்ணாடியினுடைய ஒரு பக்கத்தில் பாதரசத்தை பூசிட்டா முன்னாடி நம்முடைய பிம்பம் தெரியும், பிரதிபிம்பம் தெரியும். அப்போ இந்த முகம் பார்க்குற கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னா நமக்கு தெரியும், பின்னாடி அந்த ஆரஞ்சு கலரில் சிந்தூரம் மாதிரி இருக்கும், அது பூசி இருக்கும். அது பூசினாதான் இங்கே இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த பிம்பம். இப்போது உன்னுடைய நெஞ்சம் என்கிற கண்ணாடிக்குள்ளே ஒரு பக்கத்திலே அடிப்படையாக அன்பு பக்தி என்கிற பாதரசத்தை பூசிவிடு. அப்படி நீ அன்போடு நினைச்சின்னா அவருடைய உருவம் உனக்கு வரும். அந்த அன்பு உணர்ச்சி தான் அவரை உனக்கு பிடிச்சு கொண்டு வரும். ஏன்னா அவர் யார்? பக்தி வலையில் படுவோன்னு காண்க. அதனால் நேசிக்கும் சிந்தை நினைவுக்குள் உன்னை வைத்து பூஜிக்கும். வைத்து பூஜித்தல்னா என்ன? அப்படி சிந்தி செதறிடாமல், அப்படியே சிந்தாமல் செதறாமல் தேர்ந்தெடுத்து உள்ளுக்குள்ளே வச்சு வணங்குவது. ஹிருதய பீட்டத்திலே இறைவனை இருத்தி பக்தன் பூஜிக்கின்றான். நேசிக்கும் சிந்தை நினைவுக்குள் உன்னை வைத்து பூஜிக்கும். இப்போது ஆரம்ப கட்டத்தில் நம்ம எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னா, மனதை இறைவனிடம் செலுத்துவதற்கு ஏதாவது ஒரு வழிமுறை வேணும் இந்த மனசுக்கு. அந்த வழிமுறை என்ன அப்படின்னா மானச பூஜை. அந்த மானச பூஜையை தொடர்ந்து மானச ஜப்பம், தொடர்ந்து மானச பாராயணம், அல்லது இப்படி வச்சுப்போம், மானச பூஜை, மானச பாராயணம், மானச ஜப்பம். இப்படி செய்து அப்படியே இறை உணர்வில் ஊறின மனசில் கடவுள்கிட்ட நாம் இருக்கோங்கிற உணர்வில் தான் தங்கியிருக்கணும், வேறு எதுவும் கிடையாது. கடவுளோடு இருக்கோம், கடவுள் முன்னாடி இருக்கோம் என்று அவனுடைய சாநித்தியத்தை உணர்ந்து கொண்டு இருப்பது. அப்படி உணர்ந்து இருப்பது தான் தியானத்தினுடைய இசன்ஸ், சாறு. அதுக்கு அந்த நிலைக்கு வருவதற்கு முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும்? மானச பூஜை. அப்புறம் இறைவனுடைய புகழை மனசார பாடணும். ஒரு 2 பாடல்கள் உருக்கமாக நமக்கு நல்ல மனப்பாடமாக தெரிஞ்சு நம்ம நினச்சி உருகி பாடுவதாக உள்ளிருக்கிற இறைவனை நோக்கி அந்த பாடலை நாம் பாடணும். அப்புறம் இறைவனுடைய நாமத்தை ஜபிக்கணும். அப்புறம் இறைவனுடைய சாநித்தியத்தில் அப்படியே உணர்ந்து கொண்டு வீற்றிருக்கணும் சும்மா. இதுதான் தியானம். இறைவனை வடிவத்தோடு கூடியனவனாக தியானிக்கக்கூடிய பக்தர்கள் பண்ணுற தியானம். அதனால் நேசிக்கும் சிந்தை நினைவுக்குள் உன்னை வைத்து பூஜிக்கும். சரி, தான் நிறைந்து பூரணமாய் யோசித்து நின்றதல்லால் இந்த மனசு இருக்கே, அது என்ன செய்கிறது? இறைவனை அப்படி இதயத்துக்குள்ளே வச்சு போற்றி வணங்கும் பொழுது பூரண கும்பம் வைத்தது போன்று இருக்கு. அதனால கடவுளை நினைச்சு மனசு அப்படி நிறைவு அடைகிறது. தான் நிறைந்து பூரணமாய் முழுமையாய் யோசித்து நின்றதல்லால். அப்போ
புற உலக சிந்தனையும் இல்லாமல், வெளியில் அங்கே இங்கே ஓடாமல், அந்த மனசோடு நாம் போராட வேண்டியதும் இல்லை. ஆனால் அந்த மனது ஒன்றை பற்றி கொண்டு நிற்கின்றது. எது? இஷ்ட தெய்வத்தினுடைய வடிவத்தை பற்றி கொண்டு நிற்கின்றது. எப்படி? என்ன சொல்றாருங்க? தான் நிறைந்து பூரணமாக யோசித்து நின்றது அல்லால். நின்றது அப்படின்னா என்ன? மனது அலைப்பாய்தல் இல்லாமல் தேங்கிய தடாகம் போன்று திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிந்தார்க்கு புறையற்று இருந்தான் புரிசடை ஈசனே. அப்போ உள்ளத்தில் விருத்திகள், சித்த விருத்திகள் என்கின்ற எண்ண அலைகள் மனசில் அதை கலக்காமல், டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கு. அப்படி தேங்கி இருக்கு. அன்பு அப்படியே தேங்கி நிறைந்து இருப்பதாலே இஷ்ட தெய்வத்தினுடைய வடிவம் உள்ளத்தில் தெரியுது. அதை பார்த்து கொண்டு ஆனந்தமாக அதிலேயே நிற்கிறான். அப்படி செய்யாமல், அதை தவிர அது மட்டும் அல்லாமல் மோனா குருநாத்திட்ட சொல்றதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மோனா, மௌன குருவே, நிர்விகற்ப நிஷ்டை நிலை என்று வருமோ? என்னடா அது இவ்வளவு அருமையாக பூஜை பண்ணுறதை பற்றி சொல்கிறத பார்த்தாலே நாம் இப்படி பண்ணணும்னு ஆசையாக நமக்கு இருக்குது. இவர் என்ன சொல்கிற? நான் இப்படி பூஜை பண்ணுறது மட்டும்தான் நான் செய்கிறேன், நிர்விகற்ப நிலை எனக்கு வரலையே, அது என்னைக்கு வருமோ அப்படின்னு கேட்குறார். நிர்விகற்ப நிலை இப்போ இதில் என்ன நிலை? இவ்வளோ நேரம் இந்த பூஜையில் இவர் சொன்னது அப்படின்னா சவிகல்ப சமாதி. சமாதின்னா மனம், தாரணை, தியானம், சமாதி. பிரத்யாகாரம் அப்படின்னாலே இந்திரியங்கள்லாம் அலையாமல், மனது இந்திரியங்கள் வழியாக வெளியில் அலையாமல் உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறோம். அப்படி உள்ளே கூட்டிகிட்டு வந்த மனது இந்திரிய விஷயங்களை திரும்ப நினைக்காமல் முற்றிலும் அதுலேருந்து, இந்திரிய விஷயங்கள்லேருந்து அதை பிரித்து எடுத்து விட்டோம். அது தாரணை. அதுக்கப்புறம்தான் அது இஷ்ட தெய்வத்தின் மீது அப்படியே குமிஞ்சு நிற்கிறது. வேற ஒன்றும் சிந்தனை இல்லை. அப்படி ஆழ்ந்து செல்லுவது தியானம். அந்த தியானம் ஆழ்ந்து போயிட்டா தாரணை, தியானம், சமாதி, இது ஆழ்ந்து போயிடணும். அந்த ஆழ்ந்த தியானம் தான் சமாதி. இப்போ இறைவனுடைய வடிவத்தை தியானம் பண்ணும் பொழுது தியானிக்கப்படுகிற இறைவன் இருக்கிறான், தியானிக்கின்ற நான் இருக்கின்றேன், தியானம் என்ற ஒரு செயல் இருக்கின்றது. மனசு வேற எதையும் நினைக்காம இங்கே உள்ள வரணும் அப்படின்னு முதல்லையே மனசுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றோம், ஒரு பாடம் சொல்லிடுறோம். இதை பா நினைவு வச்சுக்கோ, குறிப்பு கொடுத்துருக்கேன், நீ வேறு எதையும் நினைக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காடுறோம் தியானத்துக்கு. வேறு எண்ணங்கள்லாம் வருது, என்ன செய்ய அப்படின்னு ஒரு பக்தர் கேட்டபோது சுவாமி துரியானந்தர் சொன்னார், நோ அட்மிஷன் அப்படின்னு போர்டு போட்டுருங்க. ஒரு பெரிய அலுவலகத்தில் பொதுமக்கள் சில இடங்கள் வரையிலும் வரலாம், அதுக்கப்புறம் அவங்க வரக்கூடாது. அங்கே நோ அட்மிஷன், அனுமதி கிடையாது. அது மாதிரி ஹிருதயத்துக்குள்ளே போய் நான் தியானம் பண்ணும்போது வேறு எண்ணங்களுக்கெல்லாம் நோ அட்மிஷன், நோ அட்மிஷன் போர்டு வச்சுட்டு நீ உள்ளே போயிடு அப்படின்னு சொல்கிறார். அப்படி வேறு எண்ணங்களையெல்லாம் தவிர்த்து உன்னையே நினைத்து அதையும் அன்போடு உருகி நினைத்து தியானிக்கிறேன். அது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை, அது நமக்கு வரலங்கிறது தானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவர் என்ன சொல்கிறார், அது மட்டும் போதுமா, நீ இவ்வளோலாம் வச்சுருக்கியேன்னா என்ன நினைக்கிறேன்? குருதேவருடைய அனுபவத்தை பார்ப்போம். குருதேவர் அன்னை காளியை இடையராது சிந்தித்து தியானித்து 12 ஆண்டுகள் அவர்
கடுமையான தவம் புரிந்து பலவிதமான சாதனைகள் செய்து அன்னையை உணர்ந்தார். அப்படி அவர் பெருநிலையில் இருந்த பொழுது தோத்தாபுரி அப்படிங்கிற அத்வைத்தி மகா ஞானி அவர் தக்ஷிணேஸ்வரத்துக்கு வருகிறார். குருதேவரை பார்த்த மாத்திரத்திலே ஆஹா, வேதாந்த உபதேசத்துக்கு பக்குவியான ஏற்ற ஒரு ஜீவன் இங்கே இருக்கிறார், இவருக்கு நான் அத்வைதத்தை உபதேசிப்பேன்னு அந்த சன்னியாசி மனசில் தானே ஒரு எண்ணம் எழுகிறது. அந்த பக்குவிகளை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. இந்த குருமார்களுக்கு அவர்களுக்கு அந்த சரியான விஷயத்தை புகட்டுவதற்கு ஏற்ற சீடன் கிடைத்து விட்டான் அப்படின்னு. அதனால் அவரை கூப்பிட்டு, இங்கே வாப்பா, நான் நர்மதை நதிக்கரையில் 40 ஆண்டுகள் தவம் புரிந்து அத்வைத அனுபவத்தை அடைய பெற்றிருக்கிறேன். உனக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற தகுதியுடையவனாக இருக்கிறாய். ஏன்னா இவர் அனுபவம் பெற்றவர், அதனால் அவருக்கு தெரிகிறது தகுதி உடையவன் யாரு இல்லை அப்படின்னு. நீ அந்த ஞான உபதேசத்தை பெறுவதற்கு தகுதி உடையவனாக இருக்கின்றாய், அதனால் உனக்கு நான் சொல்லித்தரணும். இதில் இன்னொரு அவசரம் என்ன அப்படின்னா, நான் ஒரு இடத்துல 3 நாளைக்கு மேலே தங்கியிருக்க மாட்டேன், அதனால் நான் உனக்கு சொல்லித்தர போகிறேன், நீ வா அப்படிங்கிறார். இது ஒன்றும் திடுதுப்புன்னு ஒருத்தர் இப்படி சொல்லலை. ஏன்னா தக்ஷிணேஸ்வர காளி கோயிலுக்கு அங்கே பெரிய தோட்டமும் இருக்குது அந்த கோயிலை சேர்ந்து. அதனால் நிறைய சாதகர்கள் வருவார்கள், வந்து அங்கு தங்கியிருந்து கங்கை கரையில் தங்கியிருந்து கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு கோயிலுக்கும் போவார்கள். அப்புறம் அவரவர் தனியாக தியானம் பண்ணுவார்கள். அவர்களுக்கு வேண்டிய உணவு எல்லாம் கொடுக்கப்படும். அதனால் சாதகர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், வருவார்கள், சில நாட்கள் தங்குவார்கள், அப்படி போயிடுவார்கள். அது மாதிரி வந்தவர் தான் இவர். அதனால் அவர் சொல்கிறார். 2வது, இவருடைய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, நான் ஒரு இடத்துல 3 நாளைக்கு மேலே தங்க மாட்டேன். பரிவிராஜக சந்நியாசி, பகூதகனாக பல இடங்களில் செல்லக்கூடியவன். ஒரு இடத்துல இருந்தால் பற்றுதல் வந்துவிடும், அதனால் 3 நாளைக்கு மேலே தங்கப்படாதுன்னு ஒரு நியதி. அந்த அலையும் துறவியாக நான் இருக்கிறேன், அதனால் நான் இங்கே 3 நாள் தான் தங்கியிருப்பேன். அதுக்குள்ளே உனக்கு நான் இந்த வேதாந்தத்தை உபதேசித்து விட்டு போயிடணும்னு நினைக்கிறேன், நீ வா அப்படிங்கிறார். உன்னை அவர் சொல்கிறார், ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர், நான் அம்மாட்ட கேட்டுட்டு வந்துடுறேனே அப்படிங்கிறார். அவர் அம்மா அப்படின்னு சொல்லுது சரீரத்தை பெற்றெடுத்த தாயே இல்லை, அந்த தக்ஷேஸ்வரத்திலே கோயில் கொண்டிருக்கின்ற காளித்தாய். அது இவருக்கு தெரிகிறது. அவர் சிரிச்சுக்கிறார். எல்லாம் இப்படித்தான் இருக்கும், இப்போது நீ அப்புறம் நான் சொல்லி அந்த ஞான அனுபவத்தை நீ கற்றுக்கொண்டு விட்டாய் என்றால் அப்புறம் இப்படியெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு மனசில் நினைத்து கொண்டு, சரி சரி சீக்கிரம் கேட்டோம், சீக்கிரம் போ அப்படின்னு சொல்கிறார். அப்போது அம்மாட்ட சந்நிதிக்கு போய் அம்மாட்ட கேட்குறார், அம்மா இந்த மாதிரி தோத்தாபுரின்னு ஒரு சுவாமிகள் வந்திருக்கிறாருமா, அவர் சொல்கிறார் வேதாந்தத்தை எனக்கு உபதேசம் பண்ணணும்னு சொல்கிறாராம், நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டுமாம்மா அப்படின்னு கேட்குறார். உடனே அம்மா சிரிச்சிட்டா, உனக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்காகத்தான் மகனே நான் அவர் இங்கே அழைச்சிருக்கேன். எப்படி, அன்னையினுடைய லீலை தான் இது. உனக்கு வேதாந்தத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவே நான் அவரை இங்கே வரவழைத்திருக்கிறேன், தாராளமாக போய் கற்றுக்கொள் அப்படின்னு அம்மா சொல்லிடுறேன். வர்றார். அப்போது வேதாந்த உபதேசம் நடக்கிறது. அப்போது அவர் என்ன சொல்லி கொடுக்குறார், வேதாந்த உபதேசத்தில் என்ன சொல்கிறார்னா, நீ இதுகாரும் அம்பாளை தியானம் பண்ணியிருக்க இல்லையா, அம்பாளுடைய வடிவத்தை நிச்சலமாக அசையாமல் முழுமையாக நீ அதை பார்த்துருக்க. அது மட்டும் இல்லை, அம்மா உனக்கு வெளியிலே உன்னுடைய பக்தி எவ்வளோ உறுதிப்பட்டு விட்டது, இதயத்தில் பார்த்த அந்த தெய்வம் உனக்கு வெளியிலையும் வந்து உன் கூடவே பேசுவது, சிரிப்பது, சாப்பிடுவது, கூட இருப்பது எல்லாம் செய்கிறா. ஒரு ஆள் இருந்து வாழ்வது போலவே இருக்கா. அதெல்லாம் சரி, நீ எத்தனை அப்படி அன்போடு என்ன பண்ணினாலும் அதெல்லாம் மனசனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தான். ஆத்மா இதுக்கும் அப்பால் போகணும், அப்போ தான் உனக்கு அது தெரியும். ஆத்மா என்பது மனதாலும் அறிய முடியாததாக, எட்ட முடியாததாக, அடைய முடியாததாக இருக்கின்றது, அதை நீ அறியணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பரம்பொருள் தத்துவத்தை உபதேசித்து, இப்போது நான் ஒரு பக்தன்,
உன்னுடைய அடியவன் அல்லது உன்னுடைய குழந்தை. அதுதான் ராமகிருஷ்ணனுடைய பாவம். நான் குழந்தை, நீ என் தாய் அப்படின்னு சொன்ன. அப்போ குழந்தையாகிய நீ இருக்க, தாயாகிய இறைவன் இருக்கிறார், அவரை தியானம் பண்ணுவதாகிய செயலை நீ செய்கிற. இந்த 3 இருக்கே, திரிபுடி, இந்த 3 பிரிவு இருக்குது. இது கூட வேண்டாம், நீயா மட்டும் இருந்துடு, அந்த பரம்பொருளுங்கிற மட்டும் இருக்கட்டும், மற்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவர் அத்வைதத்தை புகட்டுகிறார். இப்போ இவர் பக்குவியாக இருக்கார் என்று உணர்ந்துதான் அவர்கிட்ட அதை சொன்னார். அவருமே இவர் சொன்ன உடனே அதன்படி மனசனுடைய எண்ணங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அந்த சொரூபத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறார். யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்போ அவர் சொல்கிறார், குருட்ட சொல்கிறார், அவர் பக்கத்துலேயே இருக்கார், சொல்லி கொடுத்துட்டு தியானம் பண்ணு, எப்படி இருக்கு, என்ன தெரியுது அப்படிலாம் கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், எண்ணங்கள் எல்லாம் போயிடுச்சு, ஆனால் எனக்கு அம்பாளுடைய உருவம், காளித்தாயினுடைய உருவத்தை என்னால் விட்டுட்டு போக முடியல. அவர் சொல்கிறார், இந்த உருவங்களெல்லாம் கடந்து செல் அப்படின்னு சொல்கிறார். என்னால் இதை கடந்தே போக முடியலையே அப்படின்னு சொல்கிறார். நமக்கு பாருங்க, தியானம் பண்ண உக்காந்தா எல்லாம் வருது, ஊர்க்குப்பையெல்லாம் மனசுக்குள்ளே தான் இருக்குது. அவருக்கோ எதுவும் இல்லை, அப்படியே நேராக போய் விர்ன்னு போய் அங்கே போய் நின்றுடுச்சு அம்பாளுடைய சாநித்தியத்தில். ஆனால் அந்த வடிவம் தெரிகிறது. நீங்கள் வடிவங்களை கடந்து போகணும்னு சொன்னீங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற உடனே, இது முடியாதவனுக்கு அப்படின்னு சுற்றும் முத்தும் பார்த்தார். அங்கே ஒரு கண்ணாடி சில்லு இருந்தது. அதை எடுத்து அவர் நெத்தியில் ஒரு அழுத்து அழுத்தினார். அது ஒரு வலி உண்டாச்சு, ஒரு பெயின் வந்தது. உன் மனசெல்லாம் இங்கே குவி, எங்கே நெத்தியில் 2 புருவங்களுக்கு நடுவில் குவி. அந்த தெரியக்கூடிய அந்த அம்பாள் ரூபத்தை விவேகம்ங்கிற வாளால் வெட்டி விட்டு நீ போ அப்படின்னு சொல்கிறார். அப்படியே செய்கிறார் சீடர். அப்போ மனசில் அந்த வடிவம் என்கின்ற, அதாவது ஒரு எண்ணத்தோடு கூடின அந்த ஆழ்ந்த சமாதியையும் தாண்டி சென்று விடுகிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். இப்போது அந்த மனசு இதெல்லாம் தாண்டி போய்விட்டு மனசே இல்லாமல் போகிற நிலையை நோக்கி அவர் விருன்னு போயிட்டுருக்காருங்கிறது இவருக்கு தெரிஞ்சிச்சு. சூப்பர் சானிக் அப்படிங்கிறோம்ல, ஒலியின் வேகத்தையும் கடந்து போய்விட்டதுங்கிற மாதிரி எண்ணத்தையும் கடந்து போய்கொண்டிருக்கிறார். அது இவருக்கு தெரிகிறது. சந்தோஷமாக மெதுவாக கதவை சாத்திட்டு வெளியில் எப்படியே நடமாடிட்டுருக்கார். இவர் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த சமாதி நீடிக்கும் அப்படின்னு இவர் எதிர்பார்க்கிறார். பார்த்தா அவருக்கு வெளியிலேயே எந்திரிச்சே வரமாட்டேங்கிறார். இவரை கதவை திறந்து பார்க்குறார் குரு. சிஷ்யர் அப்படியே ஆழ்ந்துட்டார், மூச்சு கூட விடலை, அப்படி கிடக்கார். ஆனால் அப்போ மூச்சு விடலைன்னா அது சவம் போல் இருக்கான்னா? இல்லை, பூரண கலையோடு அப்படி ஒரு சாந்தமும் அந்த பரமசாந்தமும் அதில் ஒரு ஆனந்தமும் பொலிய அவர் நிர்விகல்ப சமாதி நிலையில் ஆழ்ந்து விட்டார் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர். பல நாள் அது நீடிக்கிறது. இப்போ குரு 3 நாள் இருப்பேன்னு சொன்னார். ஆனால் இவர் இருக்கிற ஸ்திதியில் நகரவே முடியலையே, அவருக்கு போகிற மனசும் இல்லை. அப்புறம் ஒரு வழியாக இவர் ஹரிஓம் தத் சத், ஹரிஓம் தத் சத், ஹரிஓம் தத் சத் அப்படின்னு திரும்ப கத்தி இவருடைய மனசு அப்படி கீழே கொண்டு வரார். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனதை கீழே இறக்கி கொண்டு வரார். அது நிர்விகல்ப சமாதி. இறைவனுடைய வடிவத்தை அன்போடு நினைத்து பூஜிக்கின்ற, அதை கண்டு அதை தவிர வேறு ஒன்றையும் பார்க்காது இருப்பது. இறைவனுடைய அந்த திருவடிவை, ஆனந்த திரு உருவை தவிர வேறொன்றையும் பார்க்காது இருப்பது சவிகல்ப சமாதி. விகல்பத்தோடு கூடியது ஒரு எண்ணம். இப்போ அது கூட இல்லாமல், எந்த எண்ணமும் இல்லாமல் நிர்விகல்பமாக, மனதின் தொழிலே இல்லாமல் மனதே ஓய்ந்து போயிருப்பது நிர்விகல்ப சமாதி. இங்கே என்ன சொல்கிறார்? அது என்று வருமோ? எது? அந்த நிர்விகல்ப சமாதி, நிர்விகல்ப நிஷ்டை நிலை என்று வருமோ? இப்போ நிர்விகல்ப சமாதி, அப்புறம் நிர்விகல்ப நிஷ்டை, நிர்விகல்ப நிஷ்டை நிலை, இந்த 3 வார்த்தையும் நம்ம பார்க்கணும். நிர்விகல்ப சமாதி அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவதற்கு முன்னால் நம்முடைய மனசனுடைய தன்மையை நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ கல்பம்
அப்படின்னு சொன்ன செய்முறை அப்படின்னு அர்த்தம். கல்பம் அதிலேருந்து வருவது சங்கல்பம். சங்கல்பம்னா இதை இப்படி செய்வேன், இதை பெறுவேன், இதை பெற்றால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு உடன்பாட்டில் சொல்லுவது சங்கல்பம். இதை பெறுவேன் அப்படின்னா அது உடன்பாட்டில் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லுவது. அது இருந்தால் நல்லாயிருக்கும், அதை நான் பெறுவேன். இது சங்கல்பம். இந்த எண்ணம் சங்கல்பம். இதை பெறுவேன், ஏதோ ஒன்று. இப்போது இதை பெறுவேன் அப்படின்னு சொன்ன உடனே மனசில் இன்னொரு பகுதி சொல்லும், ஆமாம் இது எதுக்கு வேணுங்கிற, இது நீ நினைக்கிற மாதிரிலாம் நல்லா இருக்காது, இதெல்லாம் வாங்கி துட்ட செலவிச்சிட்டு கிடக்காத அப்படின்னு மனசுக்குள்ளேருந்து அதுக்கு எதிரடையான ஒரு எண்ணம் வரும். அந்த எதிரடை எண்ணத்துக்கு பேர் விகல்பம். இதை பெறுவேன் என்பது சங்கல்பம். அது பெற்றால் நல்லா இருக்குமா அப்படின்னு சந்தேகத்தையும் ஒரு எதிர் மனநிலையையும் உருவாக்கி விடுவது விகல்பம். இப்போது நிர்விகல்ப சமாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? விகல்பம் இல்லாத நிலை. எப்போ விகல்பம் இல்லாமல் இருக்கும்? சங்கல்பத்துக்கு மாற்றாக வரக்கூடிய எதிர்மறை எண்ணம் தான் விகல்பம். இப்போ நிர்விகல்பமாக இருக்கணும்னா, விகல்பமே இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் சங்கல்பமும் இருக்கக்கூடாது. சங்கல்பம் இருந்தால் ஒரு விகல்பம் பின்னாடி வந்துடும். என்ன சங்கல்பம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? எதில் ஆசை இருக்கக்கூடாது, எதை பற்றியும் நினைக்கக்கூடாது. ஆசையே இல்லாமல் ஒன்று நினச்சாலும் கூட அது ஒரு விதமான சங்கல்பம் ஆகிடும். அந்த அளவுக்கு கூட மனசில் ஒரு செயல்பாடு வரக்கூடாது. அப்போ நிர்விகல்ப சமாதி அப்படின்னா மனசே வேலை பார்க்கக்கூடாது. மனசே வேலை பார்க்கக்கூடாதுன்னா சோம்பேறித்தனமானா தூக்கமானா இல்லை, பூரண தெளிவோடு இருக்கணும். அந்த பிரஜையில் ஒரு குறையும் இல்லை, ஆனால் அங்கே மனசுக்கு வேலை இல்லை. அதுதான் நிர்விகல்ப நிலை. அப்படி மனசு ஓயும்னா, மனசனுடைய இயல்பை எண்ணங்களாக வடிவெடுத்து கொண்டே இருப்பது தான். ஆராய்ச்சி பார்த்தா மனசுலே ஒன்றும் இல்லை, எண்ணங்களின் தொகை தான் மனசாக இருக்குது. அப்போ எண்ணங்களெல்லாம் ஓச்சு விட்டோம்னா மனசை எல்லாம் போயிடுவேன்னா அதுதான் வேணும். சரி, எண்ணங்களை எப்படி ஓய்க்கிறதுன்னு சாதுவும் சுவாமிகள் சொல்ற, எண்ணம் ஓயும் வழியை கேள், இறைவன் ரமணன் மொழியை கேள். எண்ணங்களை எப்படி ஓய பண்ணுவது அப்படின்னா, இப்போ சங்கல்பம் ஒன்று எழும்போது விகல்பம் எப்படி வருகிறது? அந்த சங்கல்பம்ங்கிற அந்த எண்ணத்தினுடைய பொருள் அர்த்தம் என்னவோ அதுக்கு மாற்றான எதிரடையான எண்ணம் தானே விகல்பம்னு பார்த்தோம். இப்போ நாம் என்ன செய்யணும்னா, எண்ணம் ஓயணும்னா அந்த எண்ணத்தினுடைய அர்த்தத்தையே பார்க்கக்கூடாது. அந்த எண்ணம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த எண்ணத்தினுடைய பொருளையே கருத்தில் கொள்ளக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும்? எண்ணம்னு சொன்னாலே எனக்கு வேண்டாதது ஒதுக்கப்பட வேண்டியதுங்கிற ஒரு தீர்மானத்தோடு இருந்து கொண்டு அந்த எண்ணத்தினுடைய அர்த்தத்தை பற்றி கவலைப்படாமல் இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கணும். இந்த எண்ணம் எங்கிருந்து கிளம்புகிறது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு எப்படி பார்க்கறது அப்படின்னு, இப்போ உதாரணமாக எண்ணம் எங்கிருந்து கிளம்புகிறது, இது ஒரு எண்ணம் தானே. எண்ணம் எங்கிருந்து கிளம்புகிறது அப்படிங்கிற நினைக்கிறேன் பாருங்களேன். அது எங்கே இருக்குன்னு இங்கே நம்ம இதயத்தில் எங்கேயோ வச்ச மாதிரி தோணுது இல்லை, அதில் அந்த ஆழம் வரைக்கும் போகணும். எண்ணம் எங்கிருந்து கிளம்புகிறதுன்னு மேலே வராமல் அந்த ஏன்னு ஆரம்பிக்கும் போது அது எங்கே வந்ததுன்னு அப்படி அதனுடைய துவக்க புள்ளியை பார்க்க முயற்சிக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த எண்ணம் ஊஞ்சு போயிடும். எண்ணம் எங்கிருந்து தோன்றுகிறதுன்னு நமக்குள்ளே தேடணும், யார்கிட்டையோ கேட்கல, அதை புரிஞ்சுக்கணும். எண்ணம் எங்கேருந்து தோங்குகிறது அப்படின்னு இன்னொருத்தட்ட போய் கேட்கறது இல்லை, நம்ம மனசுக்குள்ளே பார்க்குறோம். நம்மக்கிட்டே நாமளும் கேட்டுக்கிறதும் இல்லை, அதை பார்க்குறோம். இந்த எண்ணம் எங்கேருந்து வந்திருக்குன்னு அதை பார்க்குறோம். எங்கேருந்து கிளம்பி இருக்கக்கூடிய இடத்த அதனுடைய துவக்க புள்ளியை பார்க்குறோம். அப்படி பார்க்க முயலும் பொழுது எண்ணம் ஓய்ந்து விடும். நாம் எங்கே போய் நிற்போம்னா எண்ணத்தின் துவக்கமாகி ஆத்மாவுக்கு வருவோம். ஆனால் நம்ம மனசு எப்படி இருக்குதுன்னா, சித்தம்ங்கிறது அன்கான்ஷியஸ் மைண்டுங்கிறவே நமக்கு தெரியாத மனது. மேற்பரப்பில் இந்த எண்ணம் வரும்போது தான் எண்ணம் வருதுன்னு தெரியுது. அந்த எண்ணத்தின் துவக்க புள்ளி என்னன்னு தேடிக்கொண்டே உள்ளே போகிறோம்.
எண்ணத்தினுடைய துவக்க புள்ளியை பார்க்கிறதுங்கும்போது நம்ம மனசனுடைய ஆழத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம். நான் எனும் சொற்பொருளை நாடி அகமெனும் தடத்துள் ஆழ்ந்து போகணுமா. அது ஒரு பெரிய தடாகம், கடல், அதுக்குள்ளே ஆழ்ந்து போகிறோம். அப்படியே அந்த எண்ணத்தினுடைய மூலத்தை தான் தேடுறோம். எண்ணத்தை நாம் தேடலை, அதை பார்த்துக்கோங்க. எண்ணத்தை தேடக்கூடாது, எண்ணத்தை பார்க்கக்கூடாது, அது வேண்டாம். அது எங்கேருந்து வருதுன்னு கிளம்பி ஆழ உள்ளத்துக்குள்ளே போகணும். அப்படி உள்ளே போகும் பொழுது ஒரு எண்ணம் ஓஞ்சு போச்சு, உடனே அடுத்த எண்ணம் கிளம்புறது. நம்ம மனசுக்குள்ளே தான் ஜென்ம ஜென்மமாக சேர்த்து வச்சுருக்கோமே, அந்த வாசனைகள் எல்லாம் படிஞ்சிருக்கும். முதல்ல அது இருக்கிறதே நமக்கு தெரியாது, நம்ம சந்தேகிச்சிருக்கவே மாட்டோம். திடீர்னு அது கிளம்பும். என்றைக்கோ நடந்தது மனசில் நினைவு இருந்து கொண்டு அது கிளம்பும். அப்படி கிளம்பும்போது ரெண்டாவது எண்ணம் இப்போ வந்துடுது. இப்போவும் நம்ம அந்த எண்ணத்தினுடைய பொருளை பார்த்து விடக்கூடாது. பொருளை பார்த்தா பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். சங்கல்பத்துக்கு ஒரு விகல்பம் வந்து விடும். அது ஒரு எண்ணங்கிற ஒரு ஸ்டேட்டஸை மட்டும்தான் அதுக்கு கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கப்படாது. அப்போ என்ன செய்யணும்னா, அந்த எண்ணம் எங்கேருந்து கிளம்பிச்சு, அல்லது இது யாருக்கு வருது, யாருக்கு வருது, எனக்கு தான். இப்போ நான் எனக்குங்கிறேன்னா அந்த நான்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கணும். அடுத்து எனக்கு வருகிறதுன்னு சொன்னால் இப்போ நான் எங்கேருந்து வரேன்னு அந்த நான்கிற சொல்ல அப்படி பிடிக்கணும். நான் எனும் சொற்பொருளை நாடி அகத்துள் ஆழ்ந்து மூழ்கணும். அல்லது இந்த எண்ணம் எங்கிருந்து வருகிறதுன்னு அதனுடைய ஆரம்ப இடம் இருக்கே, துவக்கப்புள்ளி, அந்த இடத்தை பார்த்தாலும் அது ஆத்மா தான். எண்ணம் எங்கிருந்து வருகிறது, ஆத்மாலேருந்து தான். பிராணன் எங்கிருந்து வருகிறது, ஆத்மாவிலேருந்து தான். ஸ்தூல உலகம் எங்கிருந்து வந்திருக்கிறது, ஆத்மாலேருந்து தான். அப்போ ஸ்தூலமோ சூட்சுமமான பிராணனோ அதை விட சூட்சுமமான மனசோ எண்ணமோ எல்லாம் ஆத்மாலேருந்து வந்திருக்கிறதுனால இதனுடைய துவக்க புள்ளி எங்கன்னு தேடிக்கொண்டு போனால் ஆத்மாவில் வந்து தான் முடியணும். இதுதான் எண்ணத்தை ஓய பண்ணுகிற வழி. இதில் எங்கே தியானம் பண்ணுறது, அதாவது வடிவத்தை சொல்கிறேன், இஷ்டதெய்வத்தினுடைய வடிவத்தை தியானம் பண்ணுவது அப்படிங்கிறதே இங்கே கிடையாது. எண்ணமே இல்லாமல் இருக்கிறது தான் இங்கே நம்முடைய லட்சியம், அதான் செய்முறையும். அப்போது அந்த ஒரு விசார நிலை தான் அதில் வெற்றி பெறும் பொழுது இவன் எப்படி இருக்கிறான்னா அதுதான் நிர்விகல்ப நிலை. இப்போ நான் யார் அப்படின்னு சாதாரணமாக உலகியல் ரீதியாக பார்த்தா நம்முடைய எண்ணங்கள், நான் யார் அப்படிங்கிறத பற்றி நாம் அவரவருக்கு அவரவரை பற்றி ஒரு கருத்து இருக்கும், அதுதான் நாம். அதே இல்லைன்னா அப்புறம் நம்மளே இல்லாமல் போயிடுவோம்ல, நிர்விகல்ப சமாதின்னா அப்போ நம்மளே இருக்க மாட்டோம்ல அப்படின்னு பயப்பட வேண்டாம். அதாவது இந்த அகந்தை இருக்கே, ஈகோ, அதுவே இல்லாமல் போயிடுமோ, நமக்கே ஒரு இருப்பு இல்லாமலே போயிடுமோ அப்படின்னா இல்லை. எப்படி ராத்திரி தூங்க போகிறோம், காலையில் திரும்ப முழிச்சு வந்துடுறோம். தூங்கிட்டு இருக்கும்போது கனவற்ற ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த உடலை பற்றியோ உலகை பற்றியோ நமக்கு எண்ணமே இல்லை. ஆனால் திரும்ப முழிச்ச உடனே எல்லாம் பழையபடி வந்துடுது இல்லை. அப்போ நமக்கு ஒரு தொடர்ச்சியான இருப்பு இருக்குது. இந்த நிர்விகல்ப சமாதியில் போய்விட்ட ஞானிக்கு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், தூங்க போன முட்டாள் தூங்கி முழிச்சப்புறமும் முட்டாளாகவே வெளியில் வருவான். ஒருவேளை ஒரு முட்டாள் எப்படியோ மனசை வெல்லக்கூடிய அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டு நிர்விகல்ப சமாதி வரையில் போயிட்டான், அவன் வெளியில் வரும்போது முட்டாளாக வரமாட்டான், ஞானியாக தன்னை உணர்ந்தவனாக வருவான். அப்போ அந்த பூரண ஞானத்தோடு அவன் திரும்பவும் வர்றான். அப்படின்னு என்ன அர்த்தம், பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பில் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். அதனால் அந்த பிராரப்தம் இனிமே ஒன்றும் செய்ய முடியாதபடி வெந்த கயிறு போல் ஆயிடுச்சு. கயிறை வச்சு கட்டுறோம், ஆனால் அந்த கயிறை வெந்து போச்சுன்னா அது அப்படியே பிரிப்பிரியாக கயிறு ஷேப்லேயே இருக்குது. அதை எடுத்தோம்னா பலபலன்னு விழுந்து விடுது. அது மாதிரி நிர்விகல்ப நிலையை அடைந்து விட்ட ஞானி ஒருவனுக்கு புறத்தோற்றம், அவனுடைய வாழ்க்கை செயல்பாடுகள் எல்லாம் முன்பு போலவே இருப்பது மாதிரி வெளியில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவனுக்கோ அது இருக்காது. ஆனால் அந்த பிராரப்த வரையில் இந்த உடம்பு எவ்வளோ நாளைக்கு ஓடணுமோ அத்தனை காலத்துக்கு அவன் இருப்பான். மனசு அழிஞ்சாலும் அவன் இருப்பான்.
அவன் மூலம் முற்றிலும் அறிவுமயமான ஆத்மா ஒன்றே தன்னை உணர்த்தி கொண்டிருக்கும். அதுதான் நிர்விகல்ப சமாதி. சரி, இந்த நிர்விகல்ப சமாதி தியானம் பண்ண உட்காரும்போது மட்டும்தான் வருமோ அப்படின்னு நான் ஒருத்தரும் சத்சங்கத்தில் சுவாமிஜிட்ட கேட்டேன், நிர்விகல்ப சமாதினா என்ன, அது எப்படி இருக்கும் சாமி, அதாவது ரொம்ப அது கஷ்டம் அப்படிங்கிறாங்களே, அது மாதிரி கேட்குறேன். உடனே சாமி ஆனந்தமாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னாங்க. அப்படியே கண்ணை முழிச்சிட்டு ஒரு நல்ல அந்த அந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கும், நான் சாப்பிட்டுருக்கேன் தெரியுமா, நீ சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அப்போ சொன்னாங்க, அதையெல்லாம் எப்படி வார்த்தையால் சொல்லுவது, கண நேரமும் கல்ப காலமும் ஒன்று போல் தோன்றும் அப்படின்னாங்க. நிர்விகல்ப சமாதி நிலையில் அப்படிங்கிற இந்த ஒரு சொடக்கு போடுற அந்த க்ஷண நேரமும் கல்பகாலம். கல்பகாலம்னா இந்த பிரபஞ்சம் தோற்றத்துக்கு வந்து இருந்து திரும்ப மாயையில் ஒடுங்கி மாயை பரமனில் ஒடுங்கி இருக்கேன், அந்த ஒரு சைக்கிள், அந்த சிருஷ்டி காலம் முழுவதும். அது எத்தனையோ கோடி 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 வருஷங்கள். அவ்வளவும் சேர்ந்தாலும் இந்த கணம் நேரமும் அந்த கல்பகாலமும் ஒன்றாகிவிடும். அதாவது காலத்தை கடந்த நிலையில் மனதும் தன்னை கடந்த சொரூபத்தில் இருக்கிறேன்கிறான் அப்படின்னு சாமி சொல்கிறாங்க. காலத்தை கடந்த நிலையில், தேசத்தை இடத்தை பற்றிய உணர்வை கடந்த நிலையில், சூழல் வர்த்தமானத்தை பற்றிய எண்ணத்தை கடந்த நிலையில் அவன் இருக்கிறான். அதெல்லாம் தாண்டி போயிட்டா மனசே தாண்டி போயிட்டான்னு அர்த்தம். அப்போ சொரூப்பம் மட்டும் அங்கே இருக்குது. அறிவுமயமான ஆனந்தமயமான ஆத்மா தான் இருக்குது. அதில் ஏதோ ஒரு நேரம் உட்காந்து தியானம் பண்ண ஒருத்தர் ஒரு பக்குவியான சாதகனுக்கு அந்த நிர்விகல்ப சமாதி கூடி விடுகிறது. அப்புறம் தியானம் முடித்து எழுந்திருக்கிறான். இப்போது தனக்கு கிடைத்தது பெரும் பேறு என்பது தெரிந்து அதற்கேற்ற வாழ்வு, மற்ற நேரத்துலையும் அவன் அப்படியே வாழ்ந்து அந்த சமாதி நிலை கலையாமல் ஆன்ம சொரூப்ப உணர்விலேயே மூழ்கி இருக்கான். அது அவனுக்கு அப்படியே வருது. அது ஒரு முதல்ல 3 மணி நேரம் அது நீடிச்சுன்னு வச்சுப்போம். அவன் திரும்ப முறையாக தியானம் பண்ணி அதை அப்படியே அதிகரிக்கிறான். அப்படியே தொடர்ந்து அந்த தியானத்திலே இருக்கான். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, தியானத்தில் உக்காந்தா தான் அப்படி இருக்கணுங்கிறது இல்லை. சரீரம் தன்னுடைய பிராரப்தப்படி செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதற்கிடையில் இவனுக்கு மனசுங்கிறது ஒன்று இல்லாமல் ஒடுங்கி ஓய்ந்து கரைஞ்சு சொரூப்பமே அவன் மூலம் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். இது நிஷ்டை. ஒரு தரம் உட்காந்து ஒரு 2-3 மணி நேரம் தியானத்தில் இவனுக்கு நிர்விகல்ப சமாதி கிட்டிவிட்டது அப்படின்னா, கிட்டிட்டு திருப்பி இல்லாமல் போயிடுச்சானா? இல்லை, தொடர்ந்து அவன் தியானம் பண்ணி அதை ஆழ்ந்து சென்று அப்படியே தக்க வைத்து கொண்டு அது அவனுக்கு இயல்பாகி விடுகிறது. அது நிஷ்டை. தொடர்ந்து இடையறாத அந்த நிலையிலே இருந்து மனது அவ்வளவு தூயதாக போய் நானாக இனிமேல் இருக்கவே வேண்டாம், அதிலே கரைஞ்சிடுறேன் அப்படின்னு போயிடுறது. சூரியன் வந்த உடனே பனி அப்படியே கரைஞ்சி போயிடுதில்ல, பனியில் மிச்சமே இல்லை. அது மாதிரி இந்த மனசு நான் இன்னும் மிச்சம் இருக்கவே வேண்டான்னு அதுவே தீர்மானித்து விட்டு தன்னை அப்படியே சமர்ப்பித்து விடுகிறது சூரியனிடம் சொரூபத்தில். அது சகஜமாகிவிட்ட நிலை. மகான்கள்லாம் அப்படித்தான் இருக்காங்க. ரமண மகர்ஷிகள், ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், சுவாமி சித்பவானந்தர், அவர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. சுவாமிஜி வெளியில் பக்தர்கள்லாம் பார்க்குறதுக்கு ஒரு அலுவலக அறையில் இருப்பாங்க. அப்புறம் யாரும் வரலைன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே போய் தன்னுடைய அறையில் போய் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆரம்பத்தில் இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் தப்போவனத்தில். அப்புறம் பார்த்தா ரூமுக்கு போகிறதே கிடையாது, இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் உட்காந்துருக்கும்போது பார்த்தா சும்மா உட்காந்துருக்க மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க. உண்மையில் சும்மா இருப்பாங்க, சும்மா இருப்பாங்க. சும்மா இருக்கிறதுனா என்ன, மனசற்ற அந்த பரிசுத்த நிலையிலே இயல்பாக இருக்காங்க. இந்த நிலையை பார்க்கும் பொழுது நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம்,
அன்பே மஞ்சன நீர் பூஜைக்குள்ளே வாராய் அப்படின்னு இஷ்டதெய்வத்தை கூப்பிட்டு இதே கமலத்தில் உட்காத்தி வச்சு ஒரு அன்பால் ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த கதையெல்லாம் அதுக்கு இடமே இல்லை. அதை தான் சொல்கிறேன். எனக்கு இது மட்டும்தான் தெரியுது, உன்னை அன்போடு நினச்சி பூஜை பண்ணத்தான் முடிகிறது, இந்த நிர்விகல்ப நிலையே இல்லையே, அது என்னைக்கு வருமோ அப்படின்னு கேட்குறார். இந்த நிர்விகல்ப நிலையை பற்றி சொல்லும் பொழுது பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இறைவனுடைய வடிவத்தையே தியானம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எதே ஒரு பொருள்னு எடுத்துக்கொண்டால் அதுக்கு என்னெல்லாம் நினைக்கிறோம், அதுக்கு ஒரு பெயர் இருக்கும். நான் சிவபெருமானை வழிபடுகிறேன், சிவலிங்கமாக தியானம் பண்ணுகிறேன், நடராஜராக தியானம் பண்ணுகிறேன், நான் மகாவிஷ்ணுவை வணங்குகிறேன், நான் ஸ்ரீகிருஷ்ணனை தியானிக்கிறேன், நான் ராமரை வணங்குகிறேன். ஏதோ ஒன்று அவரவருடைய இஷ்ட தெய்வத்தை சொல்கிறோம். அதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டோம், நாம் பெயர் இருக்குது. அப்புறம் ஜாதிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய பிறப்பு அப்படி இல்லை, இந்த வகை என்ன வகையை சேர்ந்தது அப்படின்னு ஜாதி அப்படின்னு சொல்கிறோம். கிளாசிஃபிகேஷன், இது இப்படிப்பட்டது அது அப்படிப்பட்டது அந்த மாதிரி. நான் ஒரு அம்பாளை வழிபடுறேன், பெண் தெய்வமாக வழிபடுறேன், நான் சிவபெருமானை வழிபடுறேன், அப்போது ஒரு ஆண் வடிவில் உள்ள தெய்வம்னு நினச்சிக்கிறேன். சிவபெருமான்லையும் கூட வடியெல்லாம் இல்லை, நான் சிவலிங்கத்தை தான் நினைக்கிறேன். இப்படியெல்லாம் வகைகள் பார்க்கணும் பார்த்திங்களா, ஜாதி. அப்புறம் குணம், அதுக்கு ஒன்றுக்கு ஒரு குணம் இருக்கும். ஒரு பொருள் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, அதான் குணம்னு சொல்கிறோம். அப்புறம் கர்மம், அப்படி ஒரு பெயரோடும் வடிவோடும் குணத்தோடும் கூடிய ஒன்று ஒரு செயல் ஏதாவது ஈடுபடும். சிவபெருமான் ரொம்ப சோதிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய வினைக்கேற்ப கடவுள் எந்த வடிவத்திலும் தான் சோதிப்பார். ஆனால் ஒரு பேச்சு, இப்போ சொல்கிறேன்ல, சிவபெருமானுக்கு அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும், விஷ்ணு அலங்கார பிரியர், ஏதோ இவர் காக்கும் கடவுள், அவர் அழிக்கும் கடவுள், ஏதோ ஒரு செயல் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். கர்மம், பெயர், ஜாதி, குணம், கர்மம், பொருள், தன்மை, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பொருளை தான் நாம் தியானம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்படி தான் ஒரு வடிவத்தோடு கூடின தியானத்தில் அப்படி தான் நினைக்க முடியும். அன்றைக்கி ஒரு சாதகரிடம் பேசிக்கொண்டிருந்த போது, நீ எப்படி தியானத்தை பற்றி அவர் கேட்டார், எப்படி தியானம் பண்ணுறீங்கன்னு நீங்கள் பண்ணுறதை சொல்லுங்கள், நான் அப்புறம் உங்களுக்கு மேற்கொண்டு கைடன்ஸ் கொடுக்குறேன், எப்படி பண்ணுறீங்கன்னு. நான் வடிவம் இல்லாமல் தான் தியானம் பண்ணுறேன்பா. சரி, வடிவம் இல்லாமல் தியானம் பண்ணுறேன்னு ஏன் வடிவம் இல்லாமல் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். அவருடைய இயல்பு ஏன் ஃபார்ம்லெஸ் மெடிடேஷன், நிராகார தியானத்தை ஏன் நாடுகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். அதுக்காக சொல்கிறார், கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு வடிவத்தோடு இருந்தால் தூணுக்குள்ளெல்லாம் இருக்க முடியாது இல்லைம்பா, எல்லா இடத்துலையும் பரவி இருந்தால் அது வடிவம் இல்லாமல் தானே இருக்கணும். அதனால் நான் கடவுள் வடிவம் இல்லாதவர் முடிவுக்கு நான் வந்திருக்கேன், அதனால் வடிவம் இல்லாமல் தான் அவரை தியானிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது அடுத்தவங்க சொல்லி கம்பல் பண்ணி வடிவமற்ற தியானம் எண்ணத்தை கடந்து போகணும் அப்படிலாம் நினைக்கல. ரொம்ப இயல்பாகவே அந்த சின்ன வயசுலேயே அந்த பையன் அப்படி நினைக்கிறான். அப்போ அவரவருடைய இயல்புக்கேற்ப முன் ஜென்மங்களில் பண்ணின தபசுக்கேற்ப தான் நமக்கு இந்த எண்ணங்கள்லாம் வருது. அப்படி ஒரு வடிவத்தோடு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே இதெல்லாம் வந்துடும், பெயர், ஜாதி, குணம், கர்மம், பொருள். இப்போது இது சவிகல்ப சமாதி தான். எவ்வளவு நீ ஆழ்ந்து போனாலும் எண்ணத்தோடு கூடினது தான். தியானிக்கிற நீ இருக்கிறாய், தியானிக்கப்படும் அவர் இருக்கிறார், தியானம் என்கிற செயல் இருக்கிறது. முப்புடிகள் திரிப்புட்டி, அப்போ 3 வந்தாச்சு. இனி அத்வைத்த நிலைன்னா ஒன்று தான் இருக்கணும். அது வரணும்னு சொன்னால் நிர்விகல்பத்துக்கு தான் நீ வந்தாகணும். அப்போது இதெல்லாம் இல்லைன்னு அப்போ என்ன தான் பண்ணுறாங்கன்னா, அந்த பொருள் உண்மையில் அது உணர்ந்து அப்படியே இருக்காங்க. அது ஆனால் அது ஆவார், அதுவே சொல்லும், அதுதான் இருக்குது. இப்போ தியானம் பண்ண இந்த உப்பு பொம்மை, குருதேவர் சொல்ல, உப்பு பொம்மை கடலை ஆழம் பார்க்க புறப்பட்டு போனது. எது? உப்பு பொம்மை. அது எதனால் ஆகியிருக்கு? உப்பினால் ஆகியிருக்கிறது. அது சிங் ஜிங் அப்படியே நடந்து போகிறது. இப்போ நம்ம நிறைய என்னென்னமோ ஏஐயில் நிறைய எல்லாம் வருது இல்லை, அந்த மாதிரி இந்த உப்பு பொம்மையை நினச்சிக்கோங்க. உப்பு பொம்மை இப்படியே நடந்து போகிறது, போய் இப்படி கடலில் இறங்கிச்சு. ஆஹா நல்லா இருக்கு, எவ்வளோ ஆழம், போக போக ஆழமாக இருக்கே அப்படின்னு போய்கொண்டே இருக்கும்போது பொம்மையே காணும். ஏன்
அந்த கடல் அந்த உப்பால் கடலில் தான் உப்பு இருக்குது, அந்த உப்பில் கடல்லேருந்து எடுத்த உப்பை வச்சு தான் இந்த பொம்மையே ஒரு வடிவம் வந்தது. அப்போ கடைசியில் மிஞ்சினது என்னன்னா கடல் தான், இந்த பொம்மையே இல்லை. அப்படி இந்த மனம் எந்த ஆத்மாவிலிருந்து தோன்றியதோ அந்த ஆத்மாவில் கரைந்து விடுவது தான் நிர்விகல்ப நிலை. ஆத்மாவில் கரைந்து விடுவதுன்னா என்னன்னா கரைய விடாமல் பண்ணுவது என்ன. இப்போ ஒரு கல் பொம்மைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்லில் செஞ்ச விக்கிரகம் இருக்குது. இப்போ நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு மண்ணில் செஞ்ச விக்கிரகத்தை தான் நம்ம விசர்ஜனம் பண்ணுறோம், அது கரைஞ்சி போயிடும். இதே ஒரு கல்லில் ஒரு பிள்ளையார் செஞ்சு அதை கொண்டு கடலில் போட்டால் அது கரைமான்னு கீழே கிடக்கும், அவ்வளோதான். என்றைக்கோ யாரோ குளிக்கும்போது டைவ் பண்ணும்போது அதை எடுத்தாங்கன்னா ஆஹா எனக்கு ஒரு பிள்ளையார் விக்கிரகம் கிடச்சதுன்னு கொண்டு வந்து அதை ஒரு கோயிலில் ஸ்தாபனம் பண்ணி பூஜை நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போது கல் ஏன் கரைய மாட்டேங்கிறது? தண்ணீருடைய தன்மையும் கல்லினுடைய தன்மையும் வேறு. உப்பு பொம்மை ஏன் கரையிறது? கடல் தண்ணியில் இருக்கிற உப்பும் இதுவும் ஒன்று தான் சொரூபத்தில். அப்போது இந்த மனது எண்ணம்னு தற்காலிகமாக இந்த சொரூபத்திலேருந்து ஆத்மாவிலேருந்து பிரிந்து இருப்பது போல தன்னை காட்டிக்கொண்டா கூட அது அந்த எண்ணம்ங்கிற வடிவை இழந்து உணர்வு மட்டும் எஞ்சி நிற்கிறது, அறிவு மட்டும் பிரஜை மட்டும் இருக்கின்றது. அதுதான் பிரஜானம் பிரம்ம அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அகம் பிரம்மாஸ்மி, அந்த பிரம்மம் அந்த பிரஜை தான் நான் யார்? பிரஜை தான் என்ற அளவுக்கு போய்விட்டால் அது நிர்விகல்ப நிஷ்டை நிலை. அது என்று வருமோ என்று இந்த பாடலிலே ஏங்குகிறார். அதனால் பெரியவர்கள் எல்லாம் நமக்கு சொன்னது நிர்விகல்ப நிஷ்டை என்பது தான் முடிந்த நிலை அந்த ஜீவனுக்கு. அது இதில் கூட ஒரு இது என்ன இருக்குன்னா, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு தரம் நரேந்திரன் குருதேவரை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் நல்ல பக்குவியாக இருக்கிறதுனால அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறார். முதல்ல அவர் பிரம்ம சமாஜத்தில் இருந்த பழக்கத்தினால அத்வைதத்தை ஏற்க மறுக்கிறார். அப்புறம் அவருக்கு உண்மை விளங்கி விடுகிறது, எனக்கு அத்வைத அனுபவம் வேணும், எனக்கு நிர்விகல்ப சமாதி வேணும் அப்படின்னு கேட்குறார். நிர்விகல்ப சமாதி வேணும்னு இங்கே இவர் எப்படி கேட்குறாரோ அது என்று வருமோ அப்படின்னு ஏங்குறாரோ அந்த மாதிரி இளைஞன் நரேந்திரன் கேட்குறான் குருதேவர்கிட்ட. அந்த அனுபவத்துக்கும் அவருடைய மனசை தூக்கி கொண்டு போய் விடுகிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். எப்படி அவருக்கு தோத்தாப்புரி செஞ்சாரோ, முதல் தடவையே அவருக்கு டப்பு விருன்னு போயிட்டுல, அதை மாதிரி இவர் நரேனுக்கும் கொடுக்குறார். அப்போ ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருக்கிறார். உடனே மற்றவங்களாம் நரேன் அப்படியே தியானத்திலே உட்காந்துட்டேன், எந்திரிச்சே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண தியானம்னா போய் ஒரு நல்ல கொஞ்சம் அடங்கின மனசு தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துட்டு எழுந்துச்சு வந்துடுவோம். அந்த மாதிரி மற்றவங்களும் சொல்கிறாங்க நரேன் உட்காந்தே இருக்கா, இன்னும் வரவே இல்லை அப்படிங்க. இருக்கட்டும் என்னை ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான், நிர்விகல்ப சமாதியை நிர்விகல்ப சமாதின்னு இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் அப்படின்னுட்டு அவர் நெடுநேரம் இருக்கிறார். அப்புறம் அதில் எந்த அவரை வெளியில் கொண்டு வர்றாரு அதெல்லாம் வச்சுக்கோங்களேன். அப்போ கேட்குற எப்படி இருந்தது வெளியில் அந்த நிர்விகல்ப நிலையிலிருந்து வெளியில் வந்த உடனே குருதேவர் நரேனிடம் கேட்கிறார், அப்பா நீ இத்தனை நாள் நிர்விகல்ப சமாதி வேணும்னு கேட்டியே, அது எப்படி இருந்ததுன்னு? இனி அதிலே வச்சுருங்க, ஏன் கூப்பிட்டீங்க, நான் அதிலே இருந்துடுறேன், எனக்கு வெளியில் வரவே பிடிக்கலை அப்படின்னார். மீனுக்கு நீருக்குள்ளே இருக்கத்தானே பிடிக்கும், அவருக்கு இயல்பாக இருக்கு. அவர் யார்? சப்தரிஷி கூட்டத்துலேருந்து வந்த ரிஷி இல்லையா, அதில் நான் இப்படி இருந்துடுறேன், என்னை எதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், குருதேவர் சொல்கிறார் நரேனை பார்த்து, என்ன இது, நீ ஒரு பெரிய வீரன் அப்படின்னு நினச்சேன், நீ இப்படி ஒரு கோழை மாதிரி பேசுகிறீங்க. அவருக்கு குழப்பம் போச்சு. என்னது நிர்விகல்ப சமாதி நிலையிலேயே தொடர்ந்து இருக்கணும்னு கேட்குறது கோழத்தனமா, என்ன சொல்கிறார் குருதேவர் அப்படின்னு திகைச்சு போய் நிற்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், மகனே நிர்விகல்ப சமாதி என்பது உயர்ந்த நிலை தான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்கிறது உண்மை. ஆயினும் நீ வந்திருப்பது, உன்னை நான் அழைத்து வந்திருப்பது இந்த உலகத்துக்கு நலன் செய்வதற்காக. முடிந்த நிலையை நீ பார்த்துட்டில்ல, நான் இப்போ இதை பூட்டிட்டேன் அப்படிங்கிறார். நான் இப்போ பூட்டிட்டேன், இதோ சாவி என் கையில் அப்படிங்கிறார்.
இனிமேல் நீ இப்படியெல்லாம் உலகத்தை மறந்து சமாதியில் ஆழ்ந்து மூழ்கி கிடக்கிறதுக்கு நான் உன்னை கூப்பிடலை. இது பார், நாட்டில் எவ்வளோ ஒரு அறியாமையில் ஜனங்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். அதிலேருந்து அவர்களை கிளப்பி கொண்டு வந்து அவர்களுக்கு நீ ஞானத்தை புகட்டணும். உலகம் முழுக்க நீ அதை செய்யணும். அதுக்குத்தான் நீ இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறாய். அந்த காரியம் நிறைவேறுற வரைக்கும் இந்த சாவி என்கிட்ட தான் இருக்குன்ட்டார். திரும்ப திரும்ப நீ இப்படியே நிறுவல் சமாதியில் உட்காருவேன், எல்லாத்தையும் மறந்து கிடப்பேங்கிற வேலையே கிடையாது, போ எல்லாருக்கும் சேவை செய் அப்படின்னுட்டார். ஆனால் அவரும் சரின்னு சொன்னார். ஏன் சரின்னார் நரேந்திரன்? அது அவருடைய இயல்பு நிலை. இப்போ இந்த சொத்து உன்னோட தான், யாரும் இதை உன்கிட்டேருந்து பறிக்க மாட்டாங்க, உனக்கு எழுதி கொடுத்தாச்சு, பத்திரம் இருக்குது, கவலைப்படாத, நீ ஆனால் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வா அப்படின்னா சரி, நமக்கு இருக்குங்கிற உறுதி வந்தாச்சுல்ல, வேலையை செய்வோம். அப்படி குருதேவர் சொன்னபடி உடனே சுவாமி விவேகானந்தரும் ஆத்மன மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச என்று சொல்லி உலக நலனுக்காக உலக மக்களுக்கு உண்மையை உணர்த்தி அவர்களுடைய துக்கத்தை போக்கக்கூடிய பெருந்தொண்டு ஆற்றினார். கடைசியில் அப்போ அவருக்கு நடுவிலலாம் நிர்விகல்ப சமாதியை வரலையான்னா வருது, அதெல்லாம் வராமலாம் இல்லை, அந்த சமாதி நிலை அவருக்கு இயல்பாகிவிட்டது. ஆனாலும் எப்போ இந்த காரியம் முடியுமோ, எப்போ நரேன் தன்னை அறிகிறானோ அப்பொழுது இதெல்லாம் போதும் என்று விட்டு விட்டு வந்து விடுவான் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறார் குருதேவர். அப்புறம் கொஞ்ச நாள் அவருக்கு 40 வயசுக்கிட்ட நெருங்கிட்டு இருக்கும்போது உடம்புக்கு முடியாமல் கிடக்கிறார். அப்போ இந்த கூட இருக்கக்கூடிய குருதேவருடைய பிற சீடர்கள், நரேனுடைய அதாவது சுவாமி விவேகானந்தருடைய குருபாய்க்கள், அதில் ஒருத்தர் கேட்குறார், சுவாமிஜி நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா, என்னமோ சொன்னார் குருதேவர், உங்களுக்கு தெரிஞ்சிருத்தா அப்படின்னு கேட்குறார். ஆம் அப்படிங்கிற ஒரு பதில் மட்டும் அவர்கிட்டேருந்து வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? போதும், இந்த உலகத்திற்கு நலன் செய்தல் என்கின்ற இந்த விளையாட்டும் போதும். இது அன்னை பராசக்தியினுடைய, இந்த பிரபஞ்சம் என்பது அன்னை பராசக்தியே தான். இந்த உலகத்திற்கு அவள் சதா சர்வகாலமும் நலன் செய்து கொண்டிருக்கிறாள். இந்த உடலில் இருந்து கொண்டு என்னென்ன செய்யணுமோ செய்து கொண்டு விட்டாள். இனி நான் யதாஸ்தானம் போக வேண்டும்ங்கிற எண்ணம் அவருக்கு வந்து விட்டதான். அப்படி மகான்கள்லாம் அப்படி இருக்காங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறார்? என்று வருமோ அறியேன் நிர்விகல்ப நிஷ்டை நிலை. நிர்விகல்ப அதாவது எண்ணமே இல்லாத மறுத்து பேசுகிற எண்ணம், அதுக்கு காரணமான மூல எண்ணம், அதுகள் எதுவுமே இல்லாத நிலை நிர்விகல்பம். நிஷ்டை அது ஏதோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலை, தொடர்ந்து இருக்கிறது. அதுவே நிலையாகிவிட்டது, சகஜமாகிவிட்டது. நிர்விகல்ப நிஷ்டை நிலை, சகஜ சமாதி. அந்த நிலை எனக்கு என்று வருமோ என்று இந்த பாடலிலே கேட்கிறார். நமக்கு தெரியும் அவருக்கு அது இயல்பானதாக இருந்திருக்கிறது. எனவே ஆனால் நம் இடத்தில் தன்னை வைத்து கொண்டு அவர் கேட்கிறார், அந்த நிலை எனக்கு என்று வருமோ என்று. அற்புதமானதொரு நிலை. அந்த முதல் பகுதியில் சொன்னக்கூடிய அந்த பக்தி நிலை, முதல் பகுதியில் அவர் சொன்ன அந்த பக்தி, அதுவும் ஒன்றும் சாதாரணமானதில்லை. நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், அப்படித்தான் அவர் பூஜை பண்ணியிருக்கிறார். அதை விடவும் பெரியதான சொரூபஸ்திதியில் இருந்து விடுகின்ற நிர்விகல்ப நிலை என்று வருமோ என்று இந்த பாடலிலே ஸ்ரீ தாயுமானவர் தன்னுடைய குருநாதரை வினவுகின்றார். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.